Hi. Is I audible to you? Yes, start பண்ணிட்டோம். Is I audible? Audio video clear இருக்கா? Audio video எல்லாம் clear இருக்கா guys? Yes. Hi. Hello. Thank you so much, guys. So, any new students here? Is everything clear? Thank you. K7. Okay, Menti. Yeah. Menti பண்ணலாம்பா. And இன்னைக்கு hi Rajendran, hi Vanadi, physics is easy, Archana, Lakshant, everyone, hello. NEET aspirant, Sifat. Hi Magla, I'm fine. I'm superb. Right guys, Lakshant, you are new. Okay, super. Don't forget to subscribe, okay? Lakshant, subscribe பண்ணிடுங்க. ஓகேவா? சோ அப்பதான் நம்மளோட வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். I'm fine Magla. Thanks for asking. I hope நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். ஏன்னா சாட் இன்னைக்கு பயங்கரமா சும்மா தீயா இருக்கு. எல்லாரும் சாட் தெறிக்க விட்டுட்டு இருக்கீங்க. I hope everything is going good, right? Right. Hi Vaishnavi. Subscribe பண்ணிடுங்க. ஓகேவா? பெல் பட்டன் அமுத்திடுங்க. ரைட். சார் நீங்க கொஞ்சம் எலர்ஜி போயிட்டீங்க சார். இல்லப்பா நான் ஏதோ உடம்பு போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே. பிசிக்ஸ் நீங்களும் நீவா? சூப்பர். Yes. 30 watch இருக்கா? Definitely it will increase, I hope. Okay. Right guys. Genius. Will you upload? Hey, and one more thing. நான் சொல்ல மறந்துட்டேன். யாரெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா சேனலை பாத்தீங்க, ஸ்கூல் முடிச்சு வந்ததும் இல்ல ஆல்ரெடி இன்ஸ்டிடியூட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்க நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க எல்லாம் யாரு சேனல் முடிச்சு வந்து பார்த்ததும் கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருந்துச்சு பாத்தீங்களா? கெமிஸ்ட்ரி செஷன் இருந்துச்சா? ஐ ஹோப் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். கெமிஸ்ட்ரி செஷன். கேசவன் நீங்க நியூவா? ஓகே. நோ ஹெல்த் இஷ்யூலாம் இது இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். பட் ஐ ஃபீல் லைக் கொஞ்சம் உடம்பு குறைஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. ஐயோ சாரி, நீங்க சொல்றீங்க, பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. எஸ், டுடே ஐ ஹோப் இட் வில் ரீச் 10K. எல்லாத்துக்கும் நீங்க மட்டும் தான் காரணம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே. எஸ் வீடியோ அப்லோட் ஆயிடுச்சுப்பா. கெமிஸ்ட்ரி வீடியோ வந்திருக்கு உங்களுக்கு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து. ஸோ ஒருவேளை யாராவது பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ வாட்ச். இப்போ இல்ல, செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்போ போய் பார்க்காதீங்க. செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ளீஸ் அந்த வீடியோ பாருங்க. இதுக்கப்புறம் ரெகுலரா மேம் தான் உங்களுக்கு வீடியோ போடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே. அண்ட் நான் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எஸ், என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு குவார்டர்லிக்கு எவ்வளவு சாப்டர்ஸ் வேணுமோ அந்த சாப்டர்ஸோட கம்ப்ளீட் தியரி லெசன்ஸ் அண்ட் நியூமரிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் என்சிஆர்டில இருந்து சாப்டர் வைஸ் சாப்டரா நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சோ இப்போ ஒர்க் பவர் எனர்ஜி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனிவேஸ் ஐ வில் டு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வீடியோ மேபி 1 hour அந்த மாதிரி தான் போடுவேன். அப்படின்னா நான் மோஸ்ட்லி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து லைவ் செஷன்ல சேம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சாப்டர் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து என்சிஆர்டில இருக்க எல்லா கொஸ்டின்ஸும், அதே மாதிரி நம்ம போர்டு பசங்க இங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஓகே, ஸோ அங்கேயும் இப்போ வர போர்டு புக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய நியூமரிக்கல்ஸ் இருக்கு. நானே நிறைய பார்த்துருக்கேன். போர்டோட புக் ஆக்சுவலி அதுவும் எக்ஸாக்ட்லி ஈக்குவல்ஸ் டு என்சிஆர்டி புக் மாதிரியே இருக்கும். அதனால நான் போர்டு புக்கையும் டவுன்லோட் பண்ணி அதுல இருக்க சம்ஸும் சால்வ் பண்றேன். என்சிஆர்டி புக்ல இருக்க சம்ஸும் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஐ திங்க் லாஸ்ட் நீட்ல நம்ம போர்டு புக்ல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் அதில் மேட்ச் ஆச்சு இல்லையா? ஸோ அதனால போர்டு புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸும் நான் சால்வ் பண்ண போறேன்.
NCERT bookல இருக்க கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண போறேன். அதை எப்படி பிளான் பண்றோம் அப்படிங்கறத நான் மண்டே ரிவீல் பண்றேன். ஓகேவா? ரைட். ஸோ உங்களுடைய கூட ஸ்கூல்ல படிக்கிறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் NCERT புக்ஸ்ல அங்க இருக்க கொஸ்டின் சால்வ் பண்றது டிஃபிகல்ட் இருக்கு, இல்லாட்டி போர்ட் புக்ல இருக்க சம் சால்வ் பண்ணுறது டிஃபிகல்ட் ஃபீல் பண்றீங்களோ, எல்லாருக்கும் நம்ம சேனல்ல சொல்லுங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். எஸ், ஃப்ரீ ஃபயர் ஆஸ்பிரண்டா? எஸ் எஸ் எஸ். ஓகே, ரைட். 10K டச் ஆயிடுச்சா? ஆல்மோஸ்ட் எல்லாருமே 10K போறீங்க. ஐ ஹோப் இன்னைக்கு கண்டிப்பா 10K கிராஸ் பண்ணிடுவோம் நம்ம. ஓகேவா? ரைட். ரைட் கைஸ், கிராவிடேஷன் சாப்டரா? ஓகே, ஆக்சுவலா கிராவிடேஷன் சாப்டர் நான் டீச் பண்ணும்போது உங்களுக்கு பேரலா 12th இருக்க ஒரு சாப்டரும் 12th இருக்க 2 சாப்டரும் கிராவிடேஷனும் சேர்த்து பண்ணலாங்கிறது என்னோட ஐடியா. இங்க ஆல்ரெடி 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், நீங்க இப்பவும் கூட 12th படிக்கலாம், தப்பே கிடையாது. நீங்க 11th படிக்கும் போதே 12th இருக்க சில சாப்டர்ஸ் நீங்க படிக்கலாம். எஸ், தேங்க்யூ. 10K டச் ஆயிடுச்சா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நீங்க 11th படிக்கும் போதே கண்டிப்பா 12th இருக்க சில சாப்டர்ஸ் படிக்கலாம், தப்பே கிடையாது. நீங்க அட்வான்ஸா படிக்கிறது உங்களுக்கு ஆக்சுவலா பயங்கரமான சேஃப்டி தான் அது. ஓகேவா? ஸோ அதனால கிராவிடேஷன் டீச் பண்ற டைம்ல நான் 12th இருக்க 2 சாப்டர் பேரலா டீச் பண்ணுவேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கிராவிடேஷன் சாப்டரும் 12th வர எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வர அந்த டைபோல் கான்செப்ட்ஸ். ஓகே, அப்ப அதெல்லாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்க சார்ஜ் ஃபீல்ட் ஃபோர்ஸ் கான்செப்ட் வந்து எக்ஸாக்ட்லி ஈக்குவல்ஸ் டு கிராவிடேஷன். ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட், மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்னு 12th இன்னொரு சாப்டர் வரும். அந்த சாப்டரும் இட் இஸ் ஈக்குவலி சேம் லைக் gravitation. No, believe me, gravitation, electrostatics, magnetism and matter, இந்த 3 சாப்டரும் ரொம்ப சீக்கிரம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ்ல 3 சாப்டருமே சூப்பரா படிக்க முடியும். நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லி தரேன். ஓகேவா? இது 3க்கும் ஈக்குவல் டைம், ஒரே ஒரு டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க 3 சாப்டர்லயும் பயங்கர கிளியரா படிக்க முடியும். ஓகேவா? நான் அதை உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ரைட், தேங்க்யூ. 10K ரீச் ஆயிடுச்சா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். Right. Okay, shall we start now? இன்னைக்கு செஷன் பார்த்துடலாமா? Yes, we reached 10K. Thank you guys. Exactly, இதெல்லாமே நீங்க பண்ணது மட்டும்தான். இதே மாதிரி நம்ம சீக்கிரம் 20-15 கிராஸ் பண்ணி நம்ம சீக்கிரம் மேல போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ரைட். Okay, so today's session, yes. Right. Today's session ஒர்க் பவர் எனர்ஜில இருக்கிற அடுத்த பார்ட். ஓகேவா? அதாவது நான் இன்னைக்கு டீச் பண்ண போறது ஒர்க் எனர்ஜி தியரம் 1, ஒர்க் எனர்ஜி தியரம் 2. இந்த 2 தியரமை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத டீச் பண்ண போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 தியரமும் இந்த சாப்டருக்கு மட்டும் யூஸ் ஆக போறது கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க வர எந்த சாப்டர்ல வேணாலும் சரி, ஈவன் இதுக்கு முன்னாடி படிச்ச சில சாப்டர்ல கூட இந்த ஒர்க் எனர்ஜி தியரமை உங்களால அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? சோ அதனால இதை ரொம்ப கிளீனா கவனிங்க, ரொம்ப ஈஸியா, அதே மாதிரி தெளிவா இதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, வில் ஸ்டார்ட். தம்ப்நெயில் வேற மாதிரி இருக்குமே. தம்ப்நெயில் வேற மாதிரி இருக்கா? Thank you notes maker. Yes, I only did this. நானே உட்கார்ந்து கஷ்டப்பட்டு இதை எடிட் பண்ணேன். நான் ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு விஷயம் இந்த தம்ப்நெயிலும் கூட. ஓகே, thank you. ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நான் நிறைய பேசிட்டே இருந்தனால உங்க நிறைய பேரோட கமெண்ட் மேபி படிக்காம இருந்திருக்கலாம் சேட்டை. நான் கண்டிப்பா கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே அந்த எல்லா கமெண்ட்டும் மறுபடியும் திருப்பி படிப்பேன். ஓகேவா? ஏன்னா அதுல இருந்து நான் சில கரெக்ஷன்ஸ் பண்ண முடியுங்கிறதுனால நான் அதை எப்பவுமே பண்ணுவேன். இப்பவும் சில கமெண்ட்ஸ் நான் படிக்காம விட்டுருந்தா டெஃபினட்டா நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் படிப்பேன். அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளைவும் பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? ஓகே, வித்அவுட் டிலே வில் ஸ்டார்ட் டுடே செஷன். நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு செஷன்ல. எஸ், தேங்க்யூ பிசிக்ஸ். Yes. Yeah, right. So, இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, work energy theoremனா என்ன, work energy theorem 1 and 2 னா என்ன, work energy theorem 1க்கும் 2க்கும் என்ன ரிலேஷன் இருக்கு, இதை அப்ளை பண்ணி எப்படி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்க சம்ம கூட ஈஸியா சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆகும்போது work energy theorem எப்படி அங்க அப்ளை பண்ணணும், ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆகும்போது work energy theorem அப்ளை பண்ணி அந்த பெண்டுலம் எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன, வெலாசிட்டி என்ன, எந்த ஹைட்ல இருக்கு, அந்த பெண்டுலம் கட்டி இருக்க ரோப்ல டென்ஷன் இருக்கா, இருந்தா அந்த டென்ஷன் எவ்வளோ, இது எல்லாமே இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஈஸி, அதே டைம்ல கொஞ்சம் ட்ரிக்கியாவும் இருக்கும். ஓகேவா? சோ
இடையில எங்கேயுமே கட் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? எஸ். ஹரிஹர சுதன் எஸ்டர்டே லைவ் இருந்துச்சு. நோப்பா, எஸ்டர்டே லைவ் செஷன் இல்ல. எஸ்டர்டே வந்து உங்களுக்கு ஜுவாலஜி அண்ட் பாட்னி தான் இருந்துச்சு. ஓகேவா? அதனால இல்ல. பட் நாளைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு, சண்டே இருக்கு, அப்படி இருக்கும். ஓகேவா? ரைட். சோ இன்னைக்கு பார்க்க போறது இதுதான், ஒர்க் எனர்ஜி தியரம். அப்புறம் சிம்பிள் பெண்டுலம், அதுல ஒர்க் எனர்ஜி தியரமை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பிஃபோர் என்டர் ஒர்க் எனர்ஜி தியரம் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட பத்தி பேச போறேன். என்ன அப்படின்னா, வாட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், ஓகே, வாட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் வாட் இஸ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹாய் ஹேமமாலினி, welcome to the channel. Okay, great. Right. So first conservative force, non-conservative force. Okay வா? இதுல conservative forces அப்படினா அந்த force பண்ணி இருக்கிற work என்ன கால்குலேட் பண்ணும்போது பார்ட்டிகல் டிஸ்பிளேஸ் ஆன பாத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, பார்ட்டிகல் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த பொசிஷனையும் பார்ட்டிகல் ஃபைனலா இருக்கிற பொசிஷனுக்கும் நடுவுல இருக்கிற ஷார்ட்டஸ்ட் லென்த் which is displacement, அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணுமே தவிர அந்த பார்ட்டிகல் போய் இருக்கிற பாத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிற வர்க்கனை கண்டுபிடிக்கிறோம். அந்த ஃபோர்ஸ்க்கு பேரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? லிசன், இங்கே நான் தெளிவா போட்டுருக்கேன் பாருங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா the work done by the force. Okay, conservative force பண்ணிருக்கிற work done path depend பண்ணாது, which is independent to the path. Okay sir, இது தியரி இருக்கு, இது என்னன்னு புரிய வைங்க சார் அப்படின்னா, let I explain. Listen, இது எர்த்தோட சர்ஃபேஸ், Hi Arjun, right? Hi Sandhya, great. Listen, இப்போ எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேல இங்க ஒரு மாஸ் இருக்கு. ஓகேவா? மாஸ் இருக்கு. இப்போ இந்த மாஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, let's say this is position 1 or point 1. இங்க இருந்து இந்த பாயிண்ட்க்கு இந்த மாஸ் எடுத்துட்டு போறேன். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்க்கு எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் தேர்ட் பாயிண்ட்க்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ ஆக்சுவலா இந்த மாஸை நான் எடுத்துட்டு போன வழி இருக்குல்ல, அந்த பாத் இருக்குல்ல, அது இப்படி. ஓகே, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து செகண்ட் பொசிஷனுக்கு அந்த மாஸை நகர்த்தி இருக்கேன். அப்புறம் செகண்ட் பொசிஷன்ல இருந்து தேர்ட் பொசிஷனுக்கு இந்த மாஸை நான் நகர்த்தி இருக்கேன். இப்போ இந்த மாஸை இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணும்போது நீங்க ஒருவேளை work done by gravitational force கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். work done by gravitational force கண்டுபிடிச்சீங்கன்னா, இந்த gravitational force பண்ண work done கால்குலேட் பண்ணும்போது இந்த லைனுக்கும் இந்த ஃபைனல் லைனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஹைட்ட மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்க இந்த ஹைட்ட மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ரைட்? இஸ் திஸ் கிளியர்? இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் அப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த மாஸ் மேல ஆக்ட் ஆகுற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன? இங்க இருக்கும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் mg, இங்க இருக்கும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg, இங்க இருக்கும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg. ஒருவேளை அந்த மாஸ் இங்க இருந்துச்சுனா இப்பவும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் mg. so work done அப்படினா first gravitational force which is mg into displacement போடும்போது இந்த distance plus இந்த distance போட கூடாது, இந்த displacement மட்டும் தான் போடணும். ஓகேவா? so இதுதான் displacement. right? Is this clear? Okay, இது புரிஞ்சுதா? Shall I move to next? So initial point to final point, the displacement is h. So displacement இங்க எது போடணும்? mg into h. This mgh is nothing but work done due to gravitational force. Work done due to gravitational force.
Is this clear? Fine. Next பார்க்கலாம். So இப்போ இந்த ஃபோர்ஸ்க்கு பேரு conservative force. Okay, இந்த mg இருக்கு இல்லையா, gravitational force. இந்த gravitational force is conservative force. Reason, from first point to third point இந்த displacement மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணனும், இந்த distance கன்சிடர் பண்ண கூடாது. ஓகேவா? Is this clear? Right. For the second, இதே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு வெச்சுக்கோங்களேன், இதுல we need to consider, for non conservative force we need to consider the path work done calculate பண்ணும்போது அந்த actual path போகுது இல்லையா, அந்த பாத்தையும் கன்சிடர் பண்ணனும். இப்போ for example இது ஒரு inclined wedge, இந்த inclined wedge ஓட inclination is theta. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு மாஸ் ஸ்லைட் ஆகி இந்த பாயிண்ட் வரைக்கும் வருதுன்னு வெச்சுக்கோங்க. இப்போ இது மேல ஒரு frictional force act ஆகுது. ஓகே, frictional force is always opposite to its motion. அவர் எந்த பக்கம் மூவ் பண்றாரோ அந்த மோஷனுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும். சோ இங்க frictional force இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இப்போ mங்கற மாஸ் இங்க இருந்து இங்க மூவ் ஆயி வருது. Now the displacement, if it is drs, என்ன டிஸ்பிளேஸ்மென்ட்டோ இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்ட கன்சிடர் பண்ணனும். நெக்ஸ்ட் மாஸ் இந்த இடத்துக்கு போகுதுனா இப்போவும் frictional force இந்த பக்கம் ஆக்ட் ஆகுமா? ஒருவேளை இது d1ங்கற டிஸ்டன்ஸ் இது d2ங்கற டிஸ்டன்ஸா இருந்துச்சுனா now the work done is equals to, இங்க இருக்கிற frictional force is F into the displacement is d1 plus d2. d1 plus d2 ங்கறதுதான் displacement. Okay, but here the force is opposite to the displacement. அப்ப நீங்க நெகட்டிவ் சைன் போடுவீங்க. ஆனா இப்போ பார்ட்டிகல் மூவ் ஆனது first position to second position இருக்கிற டிஸ்டன்ஸையும் கன்சிடர் பண்றோம். நெக்ஸ்ட் second positionல இருந்து third position வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸையும் கன்சிடர் பண்றோம். So d1 plus d2 ங்கிறது total distance. அப்புறம் frictional force is the force. நான் a மைனஸ் போடுறேன் அப்படினா always the force is opposite to the displacement. அதனால நெகட்டிவ் சைன் போட்டுருக்கேன். ஓகேவா? இந்த கேஸ்ல frictional force அப்படிங்கிறது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அதனால தான் நான் d1 plus d2 எடுத்துர்க்கேனே தவிர இந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தை நான் கன்சிடர் பண்ணல. ஓகே, because this frictional force is non conservative force. Okay, is this clear? Is this clear? எப்போ எந்த ஃபோர்ஸை நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லணும், எந்த ஃபோர்ஸை நம்ம நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்றோம் அப்படின்னா, எந்த ஃபோர்ஸ் எல்லாம் வொர்க் டன் பண்ணும்போது இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை மட்டும் கன்சிடர் பண்றீங்களோ ஃபார் ஃபைண்டிங் வொர்க் டன், அந்த ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஆக்சுவலா பார்ட்டிகல் போயிருக்கிற பாத்தையே கன்சிடர் பண்றோம் டிஸ்பிளேஸ்மெண்டா அப்படின்னா அப்ப அந்த ஃபோர்ஸ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இது புரிஞ்சுதா? Do you have any doubt? Is this clear? Right, listen. Now second difference பாருங்க, mechanical energy is conserved for conservative forces, but non conservative forces வரும்போது mechanical energy is not conserved. Reason, இங்க பாருங்க, இப்போ frictional force இருக்கு இல்லையா, இந்த frictional force என்ன பண்ணும்னா total எனர்ஜில கொஞ்சம் எனர்ஜியை இது ரெடியூஸ் பண்ணிடும். total எனர்ஜில கொஞ்சம் எனர்ஜியை இது ரெடியூஸ் பண்ணிடும். நான் work energy theorem நடத்தும்போது நான் சொல்றேன். ஓகே, அதுதான் இதுக்கு பின்னாடி இந்த பாயிண்ட்க்கு பின்னாடி இருக்கிற விஷயம். ஓகேவா? பட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல the total energy at this point, அப்புறம் total energy at this point is always constant. ஓகே, இங்க இருக்கிற டோட்டல் எனர்ஜியும் இங்க இருக்கிற டோட்டல் எனர்ஜியும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல கான்ஸ்டன்ட்டா இருக்கும். பட் இங்க இருக்கிற டோட்டல் எனர்ஜி இங்க இருக்காது. ரீசன், the negative, the frictional force இது என்ன பண்ணும், நெகட்டிவ் வொர்க் தான பண்ணும் சிஸ்டம் மேல. சோ அதனால டோட்டல் எனர்ஜி is not conserved. Okay, for non conservative forces. Okay, so next potential energy can be defined. அதான் conservative force தான் potential energy நம்மள கால்குலேட் பண்றோம். இந்த எர்த் கொடுக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கிடையாது, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கூட கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான். ஓகேவா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னா
இப்படி இப்ப mங்கிற ஒரு மாஸ் நீங்க இந்த பக்கம் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இப்படியே கம்ப்ரஸ் பண்றீங்க. இங்க இருக்கிற மாஸ் ஒருவேளை இந்த பாயிண்ட்க்கு வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க. இப்போ நீங்க கம்ப்ரஸ் பண்ணி இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒருவேளை x னா the external force is F, you know, this external force into the displacement x. Okay, so இதுதான் work done due to external force on the spring. இந்த work done நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா half k into x square அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இங்க kங்கிறது spring constant, இந்த spring ஓட constant. ஓகேவா? xங்கிறது நீங்க கம்ப்ரஸ் பண்ணி இருக்கிற distance. Okay, clear? Solve பண்ணும்போது I make lot of mistakes. Okay, I will explain, no problem. Okay, so இதுதான் difference between conservative forces and non-conservative forces. Conservative forceக்கு example என்னன்னா gravitational force, electrostatic force, spring force, okay, the nuclear force, இது எல்லாமே conservative forces. non-conservative forces அப்படினா நீங்க அப்ளை பண்ற external forceக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ட புஷ் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க, இது கூட non-conservative force தான். இப்போ frictional force இருக்குன்னு வெச்சுக்கோங்க, அதுவும் non-conservative force தான். rope மேல ஆக்ட் ஆகுற tension force non-conservative force. okay, இந்த forces எல்லாம் non-conservative forces. gravitational force, electrostatic force, okay, nuclear force, then spring force, இவங்கெல்லாம் conservative forces. okay, and one more point, conservative forceல மட்டும் தான் potential energy வரும். non conservative forceல potential energy வராது. kinetic energy வேணா இருக்கும், potential energy வராது. ஓகேவா? only potential energy due to conservative forces. ஓகேவா? frictional forceல potential energy இருக்கா சார் அப்படினா no. friction forceால potential energy create ஆகாது. but change in kinetic energy நடக்கும். ஸ்பீடா போயிட்டு இருக்குது ஸ்லோவா due to frictional force. அப்ப kinetic energy ல தான் changes வருமே தவிர potential ல changes வராது due to frictional force. you know, non conservative force. okay, இதே conservative force இருந்துச்சுனா அந்த conservative force எதை சார் change பண்ணும் அப்படினா potential energy change பண்ணும். it will change potential energy. clear? so in the points ஞாபகம் வச்சுக்கோங்க. okay, viscous force, air force, I mean air resistance force பத்தி கேக்குறீங்க. சார் viscous force அப்படிங்கிறது fluid கொடுக்கிற frictional force. ரெண்டு சாலிட ஸ்லைட் பண்ணா frictional force வருது இல்லையா, அதே மாதிரி ஒரு fluid tank இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அந்த fluid tankல ஒரு wood piece, ஏதோ ஒரு பீஸ வந்து அது மேல வச்சு நீங்க தள்ளி விடுறீங்க அப்படினா இப்போ கீழ இருக்க fluid layer தான் இந்த wood piece மேல frictional force கொடுக்கும். fluid கொடுக்கிற frictional force நம்ம என்ன பேர் சொல்லி கூப்பிடுவோம் அப்படினா viscous force. ஓகேவா? இதே அந்த wood piece நீங்க ஏர்ல இழுத்துட்டு போறீங்கன்னு வெச்சுக்கோங்க. இப்போ ஏர் அது மேல ஒரு drag கொடுக்குமா, drag force. drag force is nothing but air resistance. okay, இப்போ ஏர் கொடுக்கிற resistance frictional force, அதுதான் நம்ம drag ன்னு சொல்லுவோம். drag force or air resistance. ஓகேவா? solids கொடுக்கிற friction is a frictional force. fluid கொடுக்கிற frictionக்கு பேரு viscous force. air கொடுக்கிற frictionக்கு பேரு air resistance or drag force. okay, is this clear? இது புரிஞ்சுதா? right, next. so இதான் conservative non conservative forces. எதுக்கு இந்த conservative and non conservative forces பேசணும் அப்படினா இதுதான் அதுக்கு ரீசன். ஓகேவா? work energy theorem 1. work energy theorem 1 அப்படினா என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. work energy theorem 1 இது எதை பத்தி பேசுது அப்படினா the thing is change in kinetic energy. change in kinetic energy of any system. ஒரு சிஸ்டமோட change in kinetic energy எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினா is always equals to work done, net work done on the system. அந்த சிஸ்டம் மேல எல்லா ஃபோர்ஸும் சேர்ந்து பண்ண work done க்கு ஈக்குவல். ஓகே, எல்லா ஃபோர்ஸும் அந்த சிஸ்டம் மேல பண்ணி இருக்கிற work done க்கு ஈக்குவல் change in kinetic energy. சார் சேஞ்ச்னால என்ன அர்த்தம்? change in velocity, change in temperature, இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? change in velocity, change in temperature, right? அப்படினா என்ன அர்த்தம்? what is the meaning of change? change in க்கு என்ன மீனிங்? change in அப்படினா என்ன அர்த்தம்? come on,
What is the meaning of change? Change அப்படினா final minus initial, correctா? So kinetic energy of any system in final minus kinetic energy of any system in initial is equals to work done, net work done of the system. அந்த system மேல நடந்திருக்க net work done க்கு equal. நான் ஆல்ரெடி net work done என்னங்கறத work done ல நம்ம படிச்சிருக்கோம். work done due to particular force கண்டுபிடிக்கிறது என்னன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு அப்புறம் ஒரு சிஸ்டம் மேல நடந்திருக்கிற டோட்டல் வர்க் டன் பார்த்தோம் இல்லையா, நெட் வர்க் டன் அப்படினா என்ன அர்த்தம், எல்லா ஃபோர்ஸுமே அந்த சிச்சுவேஷன்ல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த எல்லா ஃபோர்ஸ் கொடுத்த வர்க் டன்னையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் வர்க் டன் கிடைக்குமா. அந்த டோட்டல் வர்க் டன் எதுக்கு ஈக்குவல், நெட் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட். நெட் ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட், கரெக்ட்டா. சோ திஸ் நெட் வர்க் டன் இஸ் நதிங் பட் நெட் ஃபோர்ஸ் into displacement or net force அப்படினா என்ன, mass into acceleration தான net force. So mass into acceleration into displacement, okay, mass into acceleration into displacement, this is always equals to change in kinetic energy. ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு சிஸ்டம்ல கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருந்துச்சுனா அதுக்கு காரணம் அந்த சிஸ்டம் மேல நடந்திருக்கிற நெட் வொர்க் டன் தான் காரணம். அந்த சிஸ்டம் மேல ஏதோ ஒரு டோட்டல் ஃபோர்ஸ், அங்க ஆக்ட் ஆகுற எல்லா ஃபோர்ஸும் பண்ண வொர்க் அந்த கைனடிக் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணிருக்கு. கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸும் ஆகலாம், கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸும் ஆகலாம். கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுனா கைனடிக் எனர்ஜி, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அதிகமா இருந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜி கம்மியா இருந்துச்சுனா சிஸ்டம் மேல பண்ணியிருக்கிற வொர்க் டன் பாசிட்டிவ் வொர்க் டன். ஓகே, இதுவே ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கம்மியா இருந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அதிகமா இருந்துச்சு அப்படினா இந்த நெட் ஃபோர்ஸ் பண்ணியிருக்க வொர்க் டன் நெகட்டிவ் வொர்க் டன். கரெக்ட் தானே சார்? ஃபைனல் சின்னதா இருந்து இனிஷியல் பெருசா இருந்தா இந்த ரிசல்ட் நெகட்டிவ்ல தான வரும், கரெக்ட்டா இல்லையா? ரைட், லிசன் இங்க பாருங்க. Final kinetic energy if it is more then the initial kinetic energy. சார் அப்படினா என்ன ஆகும், இது பெருசா இருந்து இது சின்னதா இருக்கு அப்படினா the work done, net work done is positive. net work done is positive அப்படினா சிஸ்டம் மேல வர்க் பண்ணி இருக்காங்க. work done on the system. சார் அந்த சிஸ்டம் மேல தான் net force வர்க் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதுவே listen, listen, இதுவே ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கம்மியா இருந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அதிகமா இருந்துச்சு அப்படினா நெட் வொர்க் டன் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நெகட்டிவ்ல கிடைக்குமா. net work done is negative. இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இது 50 ஜூல், இது 100 ஜூல். 50 minus 100, 50 minus 100 minus 15 வருமா. so net work done is negative. எப்போ, when the final kinetic energy is lesser than the initial kinetic energy. okay, if the final kinetic energy is more than initial kinetic energy then net work done is positive. okay, இன்னொரு சார் ரெண்டு பேருமே சேமா இருக்காங்க சார், கைனடிக் எனர்ஜி சேஞ்சே ஆகல. ஃபைனல் கைனடிக் எனர்ஜியும் இனிஷியல் கைனடிக் எனர்ஜியும் சேமா இருந்துச்சு அப்படினா அப்ப சிஸ்டம் மேல நடந்திருக்கிற நெட் வொர்க் டன் இஸ் ஜீரோ வொர்க் டன். இஸ் திஸ் கிளியர்? இஸ் திஸ் கிளியர்? ரைட் சார், பாசிட்டிவ் வொர்க் டன் வந்துச்சுனா சிஸ்டம் மேல பண்ணிருக்க வொர்க் டன் ஆன் தி சிஸ்டம். நெகட்டிவ் வொர்க் டன் வந்துச்சுனா work done by the system. சிஸ்டம் தான் வர்க் பண்ணிருக்குன்னு அர்த்தம், சிஸ்டம் மேல பண்ணல, சிஸ்டம் வர்க் பண்ணிருக்கு. ஓகே, இல்லாட்டி அது எனர்ஜியை லாஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் பண்ணது பாத்தீங்களா, ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்தாலே உங்களோட ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கம்மி ஆயிடும், இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஓகேவா? இல்லனா நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, if a mass is moving with 10 meter per second velocity then the mass is getting velocity of 20 meter per second. okay, after some time, ஏதோ ஒரு டைமுக்கு அப்புறம் 10 meter per second போயிட்டு இருந்த ஒரு மாஸ் 20 meter per second மாறிடுச்சு. அப்ப கைனடிக் எனர்ஜி என்ன, இந்த இனிஷியல் பாயிண்ட்ல இருக்கிற கைனடிக் எனர்ஜி
kinetic energy. For example, if mass is 2 kilogram, okay, formula என்ன of m into v square mass க்கு பதிலா 2 into v square க்கு பதிலா 10 square. இது initial kinetic energy. After some time, the final kinetic energy என்ன? Kinetic energy final is same of mass அதே தான் 2 kilogram, but velocity என்னது இப்போ 20, அதனால 20 square of mv square. இப்போ initial kinetic energy is half and 2 cancel. 10 square னா இது 100 joule. இதே final kinetic energy என்னவா மாறிடுச்சு பாருங்க. Final kinetic energy again half and 2 cancel ஆயிடும். 20 square னா it is 400 joule. Sir, 100 joule ல இருந்த kinetic energy 400 joule ஆ மாறி இருக்கு. இது எந்த கேஸ்? Final kinetic energy அதிகமாகவும் initial kinetic energy கம்மியாகவும் வந்திருக்கு இல்லையா? இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இருக்கிற difference, the change in kinetic energy is 400 minus 100 joule. எவ்வளோ? 300 joule. சார், இந்த 300 joule எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா net force on the system into displacement. இவர் இங்க இருந்து இங்க டிஸ்ப்ளேஸ் ஆயிருக்கார் இல்லையா? இங்க இருந்து இங்க டிஸ்ப்ளேஸ் ஆயிருக்கார்ல, இந்த displacement into net force equal. இல்லனா mass into acceleration into displacement. Again mass வந்து எனக்கு 2 னு தெரியும், சோ இங்க 2 போட்டுட்டு ஒருவேளை displacement கொடுத்திருந்தானா displacement போட்டுக்கலாம், இல்லாட்டி acceleration கொடுத்திருந்தானா acceleration போட்டு displacement கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த sum நமக்கு கிளியரா சொல்றது என்ன அப்படினா, இந்த sum நமக்கு கிளியரா சொல்ற விஷயம் என்ன அப்படினா, சார் +300 ஜூல் வந்திருக்கு, change in kinetic energy +300 ஜூல் வந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் இந்த மாஸ் மேல யாரோ வர்க் பண்ணிருக்காங்க, which means யாரோ இந்த மாஸ புஷ் பண்ணிருக்காங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து. அந்த ஃபோர்ஸ் யாரா இருக்க முடியும்? இவங்க தான் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். Is this clear? Do you have any doubt on this? Do you have any doubt? Right? If the final kinetic energy is more than initial kinetic energy, அப்போ இந்த சிஸ்டம் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் இந்த இனிஷியல் கைனடிக் எனர்ஜியை இன்கிரீஸ் பண்ணிருக்கு, ஃபைனல் கைனடிக் எனர்ஜியா இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்கு. இது புரிஞ்சுதா? Any other doubts? Do you have any other doubts on this? Okay, இப்போ இதுக்கே வைஸ் வெர்சா ஒரு கேஸ் சொல்றேன், இதுக்கு ஆப்போசிட் கேஸ். இங்க பாருங்க, சேம் இதுலயே நான் இந்த ஸ்லைட்லயே எழுதிக்கிறேன்பா. Okay, listen. If a mass is moving with some velocity, okay, if a mass is moving with 14 meter per second velocity, after some displacement its velocity is getting increased to 20 meter per second. Sir, velocity decrease ஆயிருக்கா? இந்த இடத்துல ஃபைனல் velocity கம்மியாவும் இனிஷியல் velocity அதிகமாவும் இருக்கா அப்படினா கண்டிப்பா இனிஷியல் கைனடிக் எனர்ஜியும் ஃபைனல் கைனடிக் எனர்ஜியும் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும்? டெஃபினட்டா ஃபைனல் இஸ் லீசர் தென் இனிஷியல். அப்போ நெட் வொர்க் டன் கண்டிப்பா நெகட்டிவ்ல வருமா? Right? Let me check. If the mass is same too, so of m into v square, which means 40 square, இங்கேயும் அதேதான், of m same 2 kilogram into v square, which is 20 square. Now of 2 will cancel, 20 square na it is 400 joule, இங்க of 2 will cancel, 40 square na 1600 joule. So initially 1600 joule இருந்த kinetic energy now reduced in 400 joule. Okay, now tell me what is net work done? Sir, net work done கண்டுபிடிக்கணும்னா நீ பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள், change in kinetic energy கண்டுபிடிச்சா போதும். அதான் net work done on the system. கரெக்ட்டா? It is initial kinetic energy is 1600. Okay, 1 minute. Initial kinetic energy is 1600, final kinetic energy is 400. So 400 minus 1600 என்ன வரும்? minus 1200 joule வருமா? ஏன் நெகட்டிவ் வருது? இந்த நெகட்டிவ் எதனால வந்திருக்கு?
நெகட்டிவ் வந்ததுக்கு ரீசன் சார் இந்த மாஸ் ஸ்லைட் ஆகி போகும்போது இந்த மாஸ் இங்க இருந்து ஸ்லைட் ஆகி இங்க போகும்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவரோட டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு ஆப்போசிட்ல ஆக்ட் ஆயிருக்கு. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவரோட டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு ஆப்போசிட்ல ஆயிருக்கு. சார் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கும் ஃபோர்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற θ 180 இருந்துச்சுனா if theta is 180 then the work done is negative னு படிச்சோமா. if the theta is more than 90 then the work done is negative work done. so இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். net work done மைனஸ்ல வந்திருக்கு அப்படினா அப்போ இந்த மாஸ் மேல ஆக்ட் ஆன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் net force just opposite to its displacement. அப்பனா இது யாரா இருக்க முடியும்? டெஃபினட்டா ஃபிரிக்ஷனா தான் சார் இருந்திருக்க முடியும். அப்ப இது ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் பண்ண work done. so this 1200 joule is equals to this 1200 joule is equals to even you can take minus also no problem. minus எடுத்தீங்கன்னா automatically this is frictional force into displacement. clear? இத வச்சு உங்களால ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம் சார் அப்படினா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு பதிலா mu இவர் ஸ்லைட் ஆகுறாரு. ஸ்லைட் ஆனா நான் mu k தான அப்ளை பண்ணனும். அப்ப இது mu k into normal force into displacement. क्वेश्चनல டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுத்துட்டு what is the coefficient of kinetic friction னு கேக்குறாங்கன்னு வெச்சுக்கலாம். நீங்க இத தான் பண்ணனும். change in kinetic energy கண்டுபிடிக்கிறீங்க. that change in kinetic energy is equals to net work done. net work done அப்படினா net force into displacement. so net force is always m into a. உங்களுக்கு ரிசல்ட் மைனஸ்ல வந்துருச்சு. அப்ப நீங்களே புரிஞ்சுக்கணும் அந்த net force வேற யாரும் கிடையாது, frictional force. ஒருவேளை அந்த net force இந்த இது வந்து பிளஸ்ல வந்திருந்தா அப்ப net force யாரா இருந்திருக்க முடியும்? it should not be a frictional force, it should be a external force, okay, helping force or applied force. அவர் புஷ் பண்ற ஃபோர்ஸா தான் இருந்திருப்பாரே தவிர போகிறவங்கள தடுக்கிற ஃபோர்ஸா இருந்திருக்க முடியாது. ஒருவேளை பாசிட்டிவா இருந்துச்சுனா, ஒருவேளை நெகட்டிவா இருந்துச்சுனா அவரோட மோஷனை ரெசிஸ்ட் பண்ற ஃபோர்ஸா தான் இருந்திருக்கணும். அப்ப அது ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸா இருந்திருக்கும். ஓகேவா? இஃப் இட் இஸ் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் நீங்க mu into normal force போடணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நார்மல் ஃபோர்ஸ் பதிலா mg போடலாம். இதுவே ஒருவேளை இன்க்ளைன்ட் சர்ஃபேஸா இருந்துச்சுனா, இந்த மாதிரி கேஸ்க்கு நீங்க நார்மல் ஃபோர்ஸ்க்கு என்ன போடுவீங்க? mg cos θ போடணும் இல்லையா? so it demands situation. சார் நீங்க mg cos θ போடணுமா இல்ல mg தான் போடணுமாங்கிறது இந்த சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. ஓகேவா? இங்க நீங்க போகுது இல்லையா அந்த சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. if it is horizontal surface நீங்க fn போடலாம். fn க்கு பதிலா mg போடலாம். ஒருவேளை இது inclined wedge இருந்துச்சு அப்படினா fn க்கு பதிலா mg cos θ போடணும். is this clear? இது புரிஞ்சுதா? negative f இங்க பாருங்க force பா frictional force is opposite to its displacement தானே. அப்ப தீட்டாவுக்கு பதிலா என்ன போடுவீங்க? cos 180 போடுவீங்க இல்லையா? ஜெனரலா வர்க் டன் என்ன? force into displacement into cos θ. அதான வர்க் டன். சோ அப்ப இந்த net work done பதிலா என்ன போடணும்? force displacement into cos θ போடணுமா? இங்க cos θ என்ன? சார் frictional force உம் displacementம் ஆப்போசிட்டா இருக்கு. okay, so theta is 180. அப்ப cos 180 போடினா you will get minus. so minus frictional into displacement, right? is this clear? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? come on, இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? next பாப்போமா? next, okay, now I will give you one sum. okay va? listen, question note பண்ணிக்கோங்க. a block of mass m is moving with velocity v naught on rough horizontal surface. a mass of m is moving on horizontal rough surface with a velocity of v naught. clear? v naught velocity la போயிட்டு இருக்கு. after traveling a distance d so after traveling a distance d the mass velocity is changes to v naught by 2 வா அந்த மாஸ் மாறிடுச்சு. மாஸோட velocity v naught by 2 வா மாறிடுச்சு. ஓகேவா? now find
the work done, find the work done by friction. Find the work done by the friction and coefficient of frictional constant. நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது என்னன்னா work done by friction கண்டுபிடிக்கணும். அப்புறம் mu k என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கே தெரியும் இது mu k, it is not mu s. சார் இவர் மூவ் ஆனாருன்னா it is not mu s, it is mu k. ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுனா கைனெடிக் கோஎஃபிஷியன்ட் தான் வரும். ரெஸ்ட்ல இருந்தாதான் ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட். கரெக்ட்டா? இப்போ இவர் மூவ் ஆகுறதுனால அவங்க mu தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. But we should know it is not mu s, it should be mu k because the mass is sliding. It is moving on the surface. Okay va? Move ஆனா it should be mu k. கரெக்ட்டா? Now sir எனக்கு தேவை work done by frictional force. Work done by frictional force. இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற net force யாரு? Only friction. அப்போ work done by frictional force is nothing but work done by net force. இது வேணும்னா நான் என்ன பண்ணனும்? Change in kinetic energy. Initial kinetic energy க்கும் final kinetic ரெண்டு பேத்துக்குமே half m is common. So half m into final velocity square minus initial velocity square னே போடலாமா? Sir half m vf square minus half m vi square. Okay, இது ரெண்டுமே half m common. So வெளிய எடுத்துக்கலாம் இல்லையா? So half m into vf is the final velocity which is v naught by 2 the whole square minus vi is v naught square. Correct? Now 1 by 2 into m into v naught square divided by 4, v naught square divided by 4 minus v naught square. இந்த ரெண்டு டேர்ம்லயுமே v naught square is common. வெளிய எடுத்துக்கலாம் இல்லையா? So m into v naught square divided by 2, 1 by 4 minus 1. 1 by 4 minus 1 na minus 3 by 4. Minus 3 by 4. Which means the work done by frictional force is equals to minus 3 mv naught square. 3 mv naught square divided by 4 into 2 is 8. Sir, இதுதான் work done by frictional force or net force. Sir, இந்த சிச்சுவேஷன்ல net force frictional force மட்டும் தான். அதனால நீங்க change in kinetic energy போடிங்கனா உங்களுக்கு கிடைக்கிறது work done by net force. Here net force is nothing but frictional force. So the frictional force பண்ண work done is minus 3 mv naught square divided by 8. Clear? இது புரிஞ்சுதா? Right. இது எதுக்கு equal actually? As per rule இது எதுக்கு equal? This net work done or frictional force பண்ண work done is equals to frictional force into the displacement. The displacement is g. Okay, we know frictional force is always opposite to its motion. இதோட displacement க்கு frictional opposite. அப்ப theta is 180. So we should use minus f into d. So minus will cancel. So 3 m into v naught square divided by 8, it should be equals to frictional force. Frictional force now mu k into mg. Sir, frictional force அப்படினா என்ன அர்த்தம்? Mu into normal force. In the situation of normal force enna? Weight is always acting vertically downwards. The normal force is acting vertically upwards. இந்த மாஸ் கீழேயோ மேலேயோ மூவ் ஆகல அப்படினா அதுக்கு அர்த்தம் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸும் கீழ ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸும் சேம். கரெக்ட்டா? So Fn is nothing but mg. So அதனால mg into d. So mu k ல m cancel ஆயிடுமா? இந்த d ங்கற டேர்ம் இங்க வந்து மல்டிப்ளை பண்ணுமா? So the mu k is equals to 3 into v naught square divided by 8 into the g is 10 into in the displacement வந்து divide பண்ணினா கீழ d வந்துரும். Which means 3 into v naught square divided by 80 into d is nothing but mu k. Is this clear? Yes, correct. NEET aspirant, correct. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Any doubts? Do you have any doubt? Come on. Is this clear? Is this clear? So இப்போ work energy theorem 1 எங்க யூஸ் பண்ணனும்? அந்த work energy theorem நமக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுதா? இது கிளியரா புரிஞ்சுதா? Clear? சரி.
இப்போ சொன்ன கான்செப்ட்லயே கொஞ்சம் அட்வான்ஸ், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணா என்ன பண்ணலாம் சார் அப்படிங்கறத சொல்றேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணா, ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. நான் இந்த क्वेश्चन இப்ப எரேஸ் பண்றேன். நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் புதுசா கொடுக்கிறேன். ஓகே, now listen. If it is a inclined wedge, okay va, this is nothing but inclined wedge. The inclination is theta. Inclination is theta. Now the mass is m. Okay, இங்க இருந்து ஸ்லைட் ஆகுற மாஸ் is m. m ங்கற மாஸ் இங்க இருந்து ஸ்லைட் ஆகுது. ஸ்லைட் ஆகுது அப்படினா என்ன சார் அர்த்தம்? ஸ்லைட் ஆகுதுனா it is starting from rest. Listen carefully. It is starting from rest. இந்த வெட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த வெட்ஜோட ஹைட், இந்த வெட்ஜோட ஹைட் வந்து h. ஓகேவா? Now the coefficient of kinetic friction. சார் எங்க சார் kinetic friction போடுறேன் அப்படினா இந்த horizontal surfaceல மட்டும் தான் friction இருக்கு சார், இது மட்டும் தான் rough. ஓகேவா? இது இருக்கு பாத்தீங்களா, இது smooth surface. இது smooth surface. இந்த inclined wedge is smooth, but இந்த horizontal surface வந்து rough surface. ஓகே, இப்போ क्वेश्चन என்னன்னா, at what distance the mass can stop? At what distance the mass can stop? Question புரிஞ்சுதா? At what distance the mass can stop? இந்த question புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சார் இங்க இருந்து ஸ்லைட் ஆயிட்டு வர மாஸ் இந்த இடத்துக்கு வரும்போது இதுக்கு ஒரு velocity கிடைச்சிருக்குமா? இந்த பாயிண்ட் கிட்ட வரும்போது the mass should have some velocity. கரெக்ட்டா? அது vங்கிற velocityல வந்து இந்த horizontal surface மேல ஹிட் பண்ணி இப்போ இந்த மாஸ் இப்படி மூவ் ஆகும். இங்க இருந்து இங்க போகிற வரைக்கும் ஸ்மூத் சர்ஃபேஸ் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபைனல் velocity நம்ம இன்க்ளைன் சர்ஃபேஸ்லயே கண்டுபிடிச்சிருக்கோம். ஜஸ்ட் அது யோசிச்சு பாருங்க. ஒரு இன்க்ளைன் வெட்ஜ்ல ஒரு மாஸ் நீங்க mங்கற மாஸ் கீழ ஊட்டி விட்டீங்கன்னா கிரவுண்டுக்கு வந்து சேரும்போது அந்த மாஸ்க்கு இருக்கிற velocity எதுக்கு ஈக்குவல்? √2gh க்கு ஈக்குவலா? ஒரு இன்க்ளைன் ஸ்மூத் வெட்ஜ்ல ஒரு மாஸ் கீழ ஊட்டி விட்டீங்கன்னா கிரவுண்டுக்கு வந்து சேரும்போது, பாட்டமுக்கு வந்து சேரும்போது அந்த மாஸோட velocity எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? √2gh. சார் இதுவும் அதே சிச்சுவேஷன் தானே. அப்ப இங்க இருக்கிற மாஸ் இங்க வரும்போது இந்த velocity என்னவா இருக்கும்? It should be √2gh. சார் √2gh velocity தான வரும் ஃபைனல் velocity. Is this clear? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஒருவேளை இது ரஃப் சர்ஃபேஸா இருந்தா 2gh வராது. ஆக்ஸலரேஷனுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணனும்? g sin θ வை எடுத்துக்கணும். I mean, g sin θ இந்த பக்கம் ஆக்ட் ஆகும், இந்த பக்கம் mu g cos θ ஆக்ட் ஆகும். So g sin θ minus mu g cos θ தான் ஆக்ஸலரேஷன். கரெக்ட்டா? இதுவே ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆ இருந்தா g sin θ தான் ஆக்ஸலரேஷன். பட் இந்த ஹைட், இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கால்குலேட் பண்ணும்போது you will get √2gh. ரைட்? அப்படி புரியல அப்படினா நீங்க லாஸ் ஆஃப் மோஷன்ல இந்த கான்செப்ட் எடுத்து பாருங்க. டைம் டேக்கன் டு ரீச் பாட்டம், velocity when the ball hits ground, கிரவுண்டுக்கு வரும்போது இல்ல பாட்டமுக்கு வரும்போது அந்த ஆப்ஜெக்ட்டோட velocity என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்க்ளைன் வெட்ஜ் கான்செப்ட்ல பாத்துறோம். அது ஒரு டைம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்தா ஒரு மாஸ் ரிலீஸ் பண்ணீங்கன்னா அந்த மாஸ் பாட்டமுக்கு வரும்போது velocity is √2gh. ஓகேவா? இப்போ நீங்க என்ன திங்க் பண்ணனும் அப்படினா √2gh ல இங்க வந்திருக்கே அந்த மாஸ், அது velocity இந்த பக்கம் தான் இருக்கும். பட் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம், இந்த பக்கம் தான் அந்த velocity இருக்கு √2gh, which means ஹிட் பண்ணோனே கீழ ஹிட் பண்ணோனே அதே velocityல இந்த மாஸ் போக போகுது. ஓகேவா? இப்போ இந்த மாஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல போய் ஸ்டாப் ஆகணும். அதான் क्वेश्चन. At what distance the mass can stop? அப்ப நானா அஸ்யூம் பண்ணிக்கிறேன் இந்த மாஸ் dங்கிற டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகுது நானா முடிவு பண்ணிக்கிறேன். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த d தான் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? சரி, இப்போ இந்த மாஸ் இங்க இருந்து இங்க போய் ஸ்டாப் ஆகணும்னா அதுக்கு யாரு ரீசன்? எஸ் கிரவுண்ட ஹிட் பண்ணும்போது இருக்கிற velocity அதான் √2gh. இந்த √2gh ல தான் இந்த மாஸ் இப்படி போகும். ஓகேவா? கிரவுண்டுக்கு வரும்போது √2gh ஆ இருக்கும். அந்த √2gh மாஸ்ல தான் இப்போ இந்த மாஸ் இந்த பக்கம் போகும். ஓகே? எஸ் செல்வி, என்ன டவுட்? யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட், நோ ப்ராப்ளம்.
Okay, so இப்போ நீங்க கால்குலேட் பண்ண போறது இந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் ஓட ஸ்டார்டிங்ல இருக்கிற வெலாசிட்டி நீங்க இனிஷியல் எடுத்துக்கணும். இது இனிஷியல் பாயிண்ட். கடைசியா இது நிக்க போகுது இல்லையா, இது ஃபைனல் பாயிண்ட். ஓகேவா? Now the kinetic energy at initial is, sir, initial ங்கிறது இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல என்ன kinetic energy of m into v square. v square na root 2gh square பண்ணனும். So the kinetic energy at bottom is of m into 2gh. Now 2 will cancel. So mgh அப்படிங்கிறது தான் initial kinetic energy. இந்த இடத்துக்கு வரும்போது அந்த பாலுக்கு இருக்கிற initial kinetic energy. ஓகேவா? ஃபைனல் கைனடிக் எனர்ஜி என்ன? ஃபர்ஸ்ட்ல அவங்களே சொல்லிட்டாங்க the ball should stop. இது ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆகணும்னா velocity is 0. velocity 0 னா kinetic energy is 0. So final kinetic energy is 0. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல கேட்டது என்ன? எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போய் ஸ்டாப் ஆகணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு தேவைப்படுறது என்னது? ஆக்சிலரேஷன். சார் இந்த மாஸ் இங்க போயிட்டு இருக்கும்போது, இந்த மாஸ் இந்த பக்கம் போகும்போது மாஸ் மேல இந்த பக்கம் ஆக்ட் ஆகுற ஆக்சிலரேஷன் எனக்கு வேணும் சார். ஆக்சிலரேஷன் எனக்கு இருந்துச்சுன்னா ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 into ஆக்சிலரேஷன் into the displacement. இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் என்னால ஈஸியா கால்குலேட் பண்ணிட முடியும். எனக்கு தேவைப்படுறது இந்த பக்கம் இருக்கிற ஆக்சிலரேஷன் மட்டும்தான். பட் இந்த பக்கம் இருக்கிற acceleration is nothing but force. சார் ஃபோர்ஸ்ல தான் அந்த acceleration இருக்கு. ஓகேவா? ஆனா இங்க என்ன ஃபோர்ஸ் இருக்கு? இந்த பக்கம் இருக்கிற ஃபோர்ஸ் என்னது? The force is frictional force. சார் இந்த பக்கம் இருக்கிறது frictional force. இந்த frictional force தான் mass into acceleration க்கு ஈக்குவல். இப்போ உனக்கு acceleration வேணும்னா நீ கண்டுபிடிக்க வேண்டியது frictional force by mass. frictional force by mass. frictional force என்ன? இங்க இருந்து இங்க போகும்போது frictional force என்னவா இருக்கும்? mu k into m into g தானே? அதான frictional force divided by mass. Now mass will cancel. So mu k into g ங்கிறது தான் acceleration. mu k into g ங்கிறது acceleration. கரெக்ட்டா? இதை யூஸ் பண்ணாலும் ஓகே. இந்த மெத்தட யூஸ் பண்ணி நீங்க டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிச்சாலும் ஓகே. or else அப்படி இல்லனா இங்க change in kinetic energy என்னது? The net work done is final kinetic energy minus initial kinetic energy. So final kinetic energy minus initial kinetic energy is mgh is equals to minus frictional force into displacement. frictional force into displacement. சார் நீ இதை யூஸ் பண்ணி டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிச்சாலும் ஓகே, இல்ல இந்த மெத்தட யூஸ் பண்ணி டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிச்சாலும் ஓகே. ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். பார்க்கலாமா? இது நார்மல் கைனமேட்டிக்ஸ் process. கைனமேட்டிக் ஈக்குவேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ற மெத்தட். இது work energy theorem சொல்லி கொடுக்கிற மெத்தட். ஓகே? work energy சொல்லி கொடுக்கிற மெத்தட். ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். ஓகே? இப்போ இது படி யூஸ் பண்ணுங்க. இந்த மெத்தட யூஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு acceleration கிடைச்சிருச்சு. final velocity 0. okay, so 0 square minus initial velocity is root 2gh. எனக்கு u square வேணும். அப்படினா என்ன அர்த்தம்? 2gh ங்கிறது தான் initial velocity square is equals to 2 into acceleration. acceleration என்னது? mu k into g தான் acceleration into the displacement. now இந்த 0 square போடுமா? இங்க opposite direction displacement க்கு opposite இருக்கு இல்லையா? so deceleration ங்கிறதுனால we should use negative. so 0 square போய்டும், negative and negative also போய்டும். இப்போ மீதி இருக்குது என்ன? 2gh is equals to 2 into mu k into g into d. now 2 will cancel, g and g will cancel. so the distance covered by the mass is equals to h by mu k. h by mu k. இது இந்த processல ஓகேவா? கைனமேட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா இதுதான் ஆன்சர். பட் work energy theorem யூஸ் அப்ளை பண்ணுங்க, இதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும். பட் இது ஷார்ட்டஸ்ட் மெத்தட். நீ ஆக்ஸலரேஷன் அப்புறம் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணவே தேவையில்லை. சிம்பிள். the change in kinetic energy is equals to net work done. net work done என்ன? frictional force into displacement. so the minus mgh
minus mgh is equals to minus into frictional force என்ன frictional force is equals to இங்க இருக்கு பாருங்க frictional force is equals to mu k into mg, so frictional force is mu k into m into g, okay va, into displacement. Now minus cancel, mg cancel, so d is equals to h by mu k. Is this clear? இது புரிஞ்சுதாப்பா? சேம் ஒரே சம்ம தான் நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி 4-5 ஸ்டெப்ல போட்டோம். அதுக்கு பதிலா change in kinetic energy is equals to net work done. அந்த work energy theorem அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரியும் கால்குலேட் பண்ணிருக்கோம். But the both answer is same. Okay, உங்களுக்கு கைனமேட்டிக் ஈக்குவேஷன் அப்ப ஞாபகம் வந்துச்சுனா இத அப்ளை பண்ணுங்க. இல்ல எனக்கு வொர்க் எனர்ஜி தியரம் தான் சார் ஈஸியா இருக்கு அப்படினா இத அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? நான் இதுதான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னேன். இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர்லயும் இதுக்கு அப்புறம் வர போற நிறைய சாப்டர்ல கூட உங்களால வொர்க் எனர்ஜி தியரம் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது என்ன பண்ணும்னா கண்டிப்பா உங்களோட டைம் இருக்கு இல்லையா அது பயங்கரமா மினிமைஸ் பண்ணும். நீங்க சம் சால்வ் பண்ற டைமை பயங்கரமா மினிமைஸ் பண்ணும். கிளியர்? acceleration, kinematic equations இதெல்லாம் இங்க அப்ளை பண்ணனும் அவசியம் கிடையாது work energy theoremக்கு. Okay, it is very simple. The change in kinetic energy is always equals to net work done, total work done. அந்த சிஸ்டம் மேல இருக்கிற total force எல்லா ஃபோர்ஸும் பண்ண work done எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா change in kinetic energy. Simple. Is this clear? இது புரிஞ்சுதா? Come on. Yes. Thank you guys. Right? Acceleration no. Acceleration நீங்க பண்ண முடியாதுன்னா நமக்கு தெரியும் actually இங்க பாருங்க mu k into g ங்கிறது தான் acceleration. நீங்க என்ன பண்ணலாம்னா listen. இங்க பாருங்கப்பா. இந்த change in work done is equals to frictional force into 1 minute. I mean net force into displacement இங்க net force என்னது friction மட்டும் தான் அதனால frictionனே போட்டேன். நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா is equals to mass into acceleration into displacement போட முடியும். இப்போ உங்களுக்கு distance தெரிஞ்சு mass தெரிஞ்சா acceleration கண்டுபிடிக்க முடியும். Yes, work energy theoremல பண்ணலாம். No முடியாது இல்ல பண்ணலாம் கண்டுபிடிக்க முடியும். Simple logic. இங்க இருக்கிற force நீங்க net force நினைச்சுக்கணும். காரணம் என்ன அப்படினா change in kinetic energy is equals to net force into displacement தானே. அப்ப net forceல என்ன இருக்கும் mass இருக்கும் acceleration இருக்கும். net force is always equals to mass into acceleration. ஓகேவா? நீங்க massையும் displacementையும் அந்த ரைட் சைடுல எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா acceleration மட்டும் தான் இருக்கும். இங்க acceleration இருக்கும். இந்த massையும் displacement எடுத்துட்டு போய் இங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது acceleration தான். கிளியர்? ரைட்? நெட் காலியா? ஓகே கேசம். டேக் கேர். ரைட்? இது புரிஞ்சுதா? இதுதான் actual application of work energy theorem 1. Right? இப்போ work energy theorem 2 பார்க்கலாமா? work energy theorem 2 பார்க்கலாமா? Shall we solve? Right? மூவ் பண்ணலாமா? Next, work energy theorem 2. work energy theorem 1 க்கும் work energy theorem 2 க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. work energy theorem 1 அப்படினா it is equals to net work done equals to change in kinetic energy. அது எந்த மாதிரி சிஸ்டமா இருந்தாலும் சரி change in kinetic energy is equals to net work done. ஓகேவா? அது work energy theorem 1. but work energy theorem 2 sir work energy theorem 2 நமக்கு சொல்ற பாயிண்ட் totally different. work energy theorem 2 நமக்கு என்ன சொல்லுது சார் அப்படினா change in potential energy is equals to negative sign of work done by conservative force, only conservative force. ஒரு சிஸ்டம் மேல கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிற work done ஒரு சிஸ்டம் மேல
conservative force பண்ணியிருக்கிற work done ஓட negative is always equals to change in potential energy, right? Or we can tell simply change in potential energy actually என்ன potential energy at final minus potential energy at initial. Potential energy final minus potential energy initial is equals to minus work done due to conservative force. Conservative force na enna sonna spring force, gravitational force, electrostatic force, magnetic force. Okay, ivungala nuclear force, ivungala conservative force. இப்போ क्वेश्चनல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஓட வர்க் டன் என்னன்னு क्वेश्चनல கேட்டாங்கன்னா நீ அப்ளை பண்ண வேண்டியது work energy theorem 2. work energy theorem 2 தான் நீ அப்ளை பண்ணனும். இதுல இந்த மைனஸ் சைனை மறந்துடாத, it is very very important. Okay, I will give you some example. எப்படி யூஸ் பண்ணுங்கற சில எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இது மாஸ், I mean earth. எர்த்தோட சர்ஃபேஸ்ல இந்த இடத்துல மாஸ் இருக்குப்பா, let's say 0.1. இந்த மாஸ் இங்க இருந்து நான் இங்க எடுத்துட்டு போறேன். அப்ப நான் என்ன பண்றேன், நான் மாஸை ரைஸ் பண்றேன். எவ்வளவு ரைஸ் பண்றேன்? up to height h. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து செகண்ட் பாயிண்ட்க்கு இந்த மாஸை நான் ரைஸ் பண்றேன். 1 ல இருந்து 2 க்கு ரைஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ 1ங்கிறது எப்பவுமே இனிஷியல் பாயிண்ட், 2ங்கிறது ஃபைனல் பாயிண்ட். now tell me what is initial potential energy and what is final potential energy? சார் இனிஷியல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்க இருக்கிறது தான் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்? mg. இங்க ஹைட்டே கிடையாதா, ஆல்ரெடி எர்த்தோட சர்ஃபேஸ் மேல தான் இருக்கு. சோ அப்ப ஹைட்க்கு பதிலா 0 போடுவீங்களா? இட் இஸ் ரெஃபரன்ஸ் லைன். ரெஃபரன்ஸ் லைன் மேலே ஏதா இருந்துச்சுனா h is 0. சோ h க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி is equals to 0. இப்போ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஃபைனல் பாயிண்ட்ல இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் கேக்குறேன். என்ன பண்ணுவீங்க? the u2 or u final is equals to mg. இப்போ ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து hங்கிற ஹைட்ல தானே இந்த மாஸ் இருக்கு, இது hங்கிற ஹைட்ல இருக்க இந்த மாஸ், அப்போ mg h is final potential energy. now இப்போ இந்த மாஸ் இங்க இருந்து மேல நீ தூக்குனல, இந்த மாஸ் கீழ இருந்து மேல தூக்குனல, இப்போ கன்சர்வேட்டிவ் பண்ண வர்க் டன் என்னன்னு கேட்டாங்கன்னா what is the work done due to gravitational force? gravitational force பண்ணியிருக்கிற work done இங்க என்னன்னு கேக்குறாங்க. ஏன்னா gravitational force is nothing but conservative force. இந்த conservative force இப்போ என்ன work done சார் பண்ணிருக்கும் அப்படினா the conservative force பண்ண work done is equals to minus signature of final potential energy minus initial potential energy. சார் இங்க பாருங்க, நான் மாத்திக்கிட்டே ஃபார்முலாவை. ரைட் சைடுல இருந்த மைனஸ நான் இப்போ லெஃப்ட் சைடுல போட்டேன். ஓகேவா? சோ மைனஸ் சிக்னேச்சர் ஆஃப் ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல். ஓகேவா? சோ மைனஸ் சிக்னேச்சர் ஆஃப் ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல், which means minus of final potential என்ன, கீழ இருந்து மேல தூக்குறீங்க. final potential is mgh. so final potential energy is mgh minus initial potential energy is 0. so 0, which means minus mgh. சார் ஒரு மாஸ கீழ இருந்து மேல ரைஸ் பண்ணும்போது from reference line to height h நீங்க ஒரு மாஸ ரைஸ் பண்ணீங்கனா that work done is minus mgh. okay, இது என்ன work done? work done by gravitational force. work done by gravitational force. or simply நம்ம எப்படி சொல்லலாம் சார் அப்படினா இங்க இருக்கிற மாஸ இங்க எடுத்துட்டு போறீங்க. now the displacement is upward, gravitational force mg is downward. simple work done படி என்ன சொல்லுவீங்க? work done is mg into the displacement. சார் இங்க நீங்க கொண்டு போறீங்க, the height is h, so displacement is h, but displacement upward plus y axis, weight or gravitational force minus y axis. அப்படினா θ எவ்வளவு? 180 டிகிரி. சோ cos க்கு பதிலா என்ன போடணும்? θ க்கு பதிலா 180 டிகிரி போடுவீங்க, which means minus mgh. ஓகேவா? listen the point. நீங்க எர்த்தோட இல்ல ஏதாவது ஒரு பிளானட்டோட சர்ஃபேஸ்ல இருந்து மாஸ மேல ரைஸ் பண்ணீங்கனா
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிற work done நெகட்டிவ். இதுவே ஒரு மாசம் மேல இருந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் பெண்ணை கீழ இருந்து மேல எடுத்தனா நான் பண்ண work done, நான் பண்ணது பாசிட்டிவ். பட் நான் என்ன பண்ணிருக்கேன், கீழ இருந்து மேல ரைஸ் பண்ணிருக்கேன் இல்லையா? இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த மாஸ் மேல பண்ணியிருக்கிற work done நெகட்டிவ். ஓகே, இதுவே இந்த மாஸ் நான் மேல இருந்து கீழே கொண்டு போய் வைக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ண work done நெகட்டிவ், ஆனா எர்த் பண்ண work done பாசிட்டிவ். எர்த் பண்ண work done positive. Is this clear? Is this clear? Is I need to repeat again? Listen guys. நீங்க ஒரு மாஸ கீழ இருந்து மேல ரைஸ் பண்ணா, கீழ இருந்து மேல ரைஸ் பண்ணா கண்டிப்பா work done due to gravitational force is negative. ஞாபகம் வச்சுக்கோ. கீழ இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ட நீங்க மேல தூக்குறீங்கன்னு வெச்சுக்கோங்க. எர்த் அந்த மாஸ் மேல இப்ப என்ன வர்க் பண்ணிருக்கோம்னா நெகட்டிவ் வர்க் பண்ணிருக்கோம். நீ பண்ணது சொல்லல. எர்த்தோட ஃபோர்ஸ் இருக்குல, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg or gm1 m2 divided by r square என்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் இந்த மாஸ் மேல பண்ணிருக்கிற வர்க் டன் நெகட்டிவ். புரியலையா லக்ஷ்மணன்? லிசன். எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து மாஸ மேல தூக்குனா, ஒரு மாஸ நம்ம மேல தூக்குனோம்னா எர்த் பண்ண வர்க் டன் நெகட்டிவ். இங்க நெகட்டிவ்ல வருது ஆன்சர். Reason the final potential energy is maximum, initial potential energy is minimum. Sir, final maximum initial minimum தான, பாசிட்டிவ் தான வரணும். நோ, ஃபார்முலா பாருங்க. Negative work done is equals to final potential minus initial potential, or work done due to conservative force is equals to, இந்த மைனஸ் இங்க எடுத்து போனீங்கன்னா காமன் மைனஸ் வெளிய வந்ததுக்கு அப்புறம் minus u final, minus of minus is plus u initial. அப்போ u initial minus u final ன்னு தான மாறும். work done due to conservative force u initial minus u final. ஓகேவா? சோ கன்சர்வேட்டிவ் பண்ண வர்க் டன் கண்டுபிடிக்கும் போது, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பண்ண வர்க் டன் கண்டுபிடிக்கும் போது you have to be very careful. சார், இனிஷியல் பொட்டன்ஷியல் கம்மியா இருந்து ஃபைனல் பொட்டன்ஷியல் அதிகமா இருந்துச்சுனா நீ சேஞ்ச் பண்ணும்போது, நகர்த்தும் போது, டிஸ்ப்ளேஸ் பண்ணும்போது இனிஷியல் பொட்டன்ஷியல் கம்மியா இருந்து ஃபைனல் பொட்டன்ஷியல் அதிகமா இருந்துச்சுனா இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணது நெகட்டிவ். ஏனா சார், இனிஷியல் மைனஸ் ஃபைனல் இஸ் வர்க் டன் ஆஃப் கன்சர்வேட்டிவ், not final minus initial. நீ final minus initial எடுத்துக்கிட்டனா அப்ப மைனஸ் வர்க் டன் போடணும். இல்ல இனிஷியல் மைனஸ் ஃபைனல் போட்டுட்டனா பிளஸ் போட்டுக்கலாம். ஐ மீன் வர்க் டன் பிளஸ் வர்க் டன் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ரிசல்ட் பிளஸ் வரணுமா மைனஸ் வரணுமாங்கறத டிசைட் பண்ண போறது இந்த u இனிஷியலும் u ஃபைனலும் தான். இனிஷியல் பெருசா இருந்து ஃபைனல் சின்னதா இருந்தா பாசிட்டிவ், இனிஷியல் சின்னதா இருந்து ஃபைனல் பெருசா இருந்துச்சுனா நெகட்டிவ். இப்போ நீங்க கீழ இருந்து மேல போகும்போது கீழ பொட்டன்ஷியல் கம்மி தானே, மேல பொட்டன்ஷியல் அதிகம் தானே. அப்போ இனிஷியல் கம்மியா இருக்கு, ஃபைனல் அதிகமா இருக்கு. அப்ப கண்டிப்பா வர்க் டன் நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஓகேவா? இதுவே ஒரு மாஸ் நீங்க மேல இருந்து கீழ எடுத்துட்டு வரீங்க, மேல இருந்து கீழ எடுத்துட்டு வரீங்க, கீழ ஃபால் ஆகுது, விழுகுதுன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ மேல இருக்கிற மாஸ் கீழ வரும்போது work done due to conservative force or gravitational force is positive. ஏனா சார், இனிஷியல் இப்போ பெருசு, ஃபைனல் இப்போ சின்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி படி சொல்லிட்டு இருக்கேன். Is this clear? இப்போ புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? It is not like work energy theorem 1. Okay? இந்த work energy theorem 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டருக்கு மட்டும் இல்ல, கிராவிடேஷன் சாப்டருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டருக்கு, மேக்னெட்டிசம் சாப்டருக்கு. ஓகேவா? இந்த சாப்டர்ஸ்க்கு எல்லாம் இந்த work energy theorem 2 is very important. Okay? Do you have any doubt? Okay, நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். Changing potential is minus conservative work done. ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி இல்லனா initial potential energy minus final potential energy is equals to work done due to conservative force. ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? நீ சேஞ்ச் பண்ணும்போது, டிஸ்ப்ளேஸ் பண்ணும்போது initial potential அதிகமா இருந்து final potential கம்மியா இருந்துச்சுனா plus work done. initial அதிகமா இருந்து final கம்மியா இருந்தா plus, இனிஷியல் கம்மியா இருந்து ஃபைனல் அதிகமா இருந்தா மைனஸ். இப்போ இங்க இருக்கும்போது இனிஷியல் கம்மி,
ஃபைனல் அதிகம் அப்ப நெகட்டிவ் வர்க் டன். இதே நீ மேல இருந்து கீழ வரும்போது இதுதான் இனிஷியல். ஏன்னா இங்க இருந்தா இங்க வர அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். இனிஷியல் இது ஃபைனல். இனிஷியல் அதிகமா இருந்து ஃபைனல்ல கம்மியா இருந்தா it should be positive work done by the gravitational force or you know like a conservative force. Right? Yes, not exactly opposite. Exactly opposite னு சொல்ல முடியாது. But work energy theorem 1 கொடுக்கிற ரிசல்ட் net work done. Net work done. நல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. அது net work done. Okay? But இங்க change in kinetic energy இல்ல இது. Change in potential energy மட்டும் தான் work energy theorem 2. சார் work energy theorem 1 பேசுறது ஒரு சிஸ்டம் மேல இருக்கிற எல்லா ஃபோர்ஸும் பண்ண வர்க்க கொடுக்கும். அதுதான் change in kinetic energy. Frictional force இருக்கலாம், spring force இருக்கலாம், tension force இருக்கலாம், applied force இருக்கலாம், gravitational force இருக்கலாம், electrostatic force இருக்கலாம், magnetic force இருக்கலாம். ஒரு சிஸ்டம் மேல இருக்கிற எல்லா ஃபோர்ஸும் சேர்ந்து பண்ணி இருக்கிற வர்க்க கண்டுபிடிக்கணும் அப்படினா change in kinetic energy, அதாவது work energy theorem 1. அந்த சிஸ்டம் மேல இருக்கிற conservative force மட்டும் பண்ணி இருக்கிற வர்க், conservative force மட்டும் பண்ணி இருக்கிற வர்க்க கண்டுபிடிக்கணும்னா change in potential energy. But ஞாபகம் வச்சுக்கோ, change in potential is equals to minus work done of conservative. ஆனா அங்க change in kinetic energy is equals to just net work done. அவ்வளவுதான், total work done. Net work done or total work done. Clear? Thank you Shanti. Thank you so much. Right. Next போலாமா? Next. I will give you some question. I mean, you know, ஒரு சில sum solve பண்ணுவோம். Already I have many problems here. Thank you Senthil. I mean, thank you Shanti ma. Thank you so much. Right. இதுலயே இப்போ ரெண்டு பார்த்துட்டோம். work energy theorem 1 பார்த்துட்டோம், work energy theorem 2 பார்த்துட்டோம். இந்த ரெண்டு தியரமையும் மெர்ஜ் பண்ணீங்கன்னா இது டோட்டல் எனர்ஜி தியரம். ஓகே, டோட்டல் எனர்ஜி தியரம். ஒரு சிஸ்டம் மேல இருக்கிற டோட்டல் எனர்ஜியை பத்தி இந்த தியரம் நமக்கு சொல்லும். ஓகே, இந்த தியரம் சொல்றது ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க. எஸ், இந்த டோட்டல் எனர்ஜி தியரம் சொல்றது ரொம்ப சிம்பிள். சேஞ்ச் இன் கைனெடிக் எனர்ஜி அப்படிங்கிறது நெட்வொர்க் தானா? இது நெட்வொர்க் தானா? இது எதுக்கு சார் ஈக்குவலா இருக்கும் அப்படினா change in potential energy. Okay, change in potential energy plus work done due to resistive force. Work done due to resistive force. இதுதான் total energy theorem. Total energy theorem னா actually change in kinetic energy னா என்னப்பா? Change in kinetic energy network தானா? இப்போ network done வேணும்னா உனக்கு network done வேணும் அப்படினா நீ என்ன பண்ணலாம்? change in kinetic energy பண்ண முடியும். or change in potential energy plus change in potential energy plus work done due to resistive force. Work done due to resistive force. Clear? இதுதான் change in kinetic energy க்கு equal or which is equals to net work done க்கு equal. Right? இது புரிஞ்சுதா? ஓகே, இல்ல நீங்க இது மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணனும் இந்த ஈக்குவேஷன். இங்க பாருங்க, change in kinetic energy என்ன அர்த்தம்? kinetic energy at final minus kinetic energy at initial is equals to change in potential energy na potential energy at final minus potential energy at initial plus work done due to resistive force. So resistive force na it's nothing but work done due to frictional force ஆ இருக்கலாம். frictional force கொடுக்கிறது resistive force கொடுக்கிற work done தான். ஓகேவா? or work done due to viscous force ஆ இருக்கலாம். viscous force ஆ இருக்கலாம். or work done due to air resistance ஆவும் இருக்கலாம். air resistance ஆவும் இருக்கலாம். ஓகேவா? அதாவது இவங்க மட்டும் தான் நெகட்டிவ் work done பண்ணுவாங்கப்பா. இந்த நெகட்டிவ் work done-யும் change in potential energy-யும் ஆட் பண்ணா change in kinetic energy-க்கு ஈக்குவலா இருக்கும். இல்லாட்டி net work done-க்கு ஈக்குவலா இருக்கும். இல்லாட்டி net work done-க்கு ஈக்குவலா இருக்கும். சிம்பிள். கிளியரா? இது புரிஞ்சுதா? ரைட்?
இப்போ இதுவே இங்க பாருங்க, ஒரு மாஸ் இங்க இருந்து மூவ் பண்ணி இங்க போகுது, ஒரு மாஸ் இங்க இருந்து மூவ் பண்ணி இங்க மூவ் போகுது. இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன? இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 தான், இங்க போகும்போதும் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. அப்ப இந்த ரெண்டு டேர்மே 0 ஆயிடுமா? இந்த ரெண்டு டேர்மே 0 ஆயிடுமா? now இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க போகும்போது இருக்கிற சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் 0, பட் இங்க இருந்து இங்க போகும்போது இருக்கிற ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டிவ் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் பண்ற வொர்க் டன், இந்த வொர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு சார் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தானே. இத வச்சு தான் முன்னாடி சம் போட்டோம், இத பத்தி பேசுறது தான் இந்த தியரமே. கிளியரா? ரைட். ஓகே गाइस, என்னோட ஜூனியர் ஆவீங்களா? வேண்டாம். இப்போ இத வச்சு நான் ஒரு சம் சொல்றேன், ஓகேவா? ஒரு சம் சொல்றேன், क्वेश्चन வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சம் சால்வ் பண்ணிட்டு நம்ம அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்க சம்க்கு போலாம். ஓகே, இந்த தியரம் எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, a mass of 4 kg is falls from rest through a vertical distance of 20 meter. ஓகே, 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு மாஸ் கீழே விழுது. a mass of 4 kg it falls. fall என்ன அர்த்தம்? u is 0. இப்போ கிரவுண்ட் வந்து டச் பண்ணும்போது the velocity of the mass is 10 meter per second. okay, 10 meter per second velocityல இந்த மாஸ் வந்து கீழே விழுது. எவ்வளவு ஹைட்ல விழுந்திருக்கு சார் அப்படின்னா 20 மீட்டர் ஹைட்ல இருந்து இந்த மாஸ் கீழே விழுந்திருக்கு. ஓகேவா? இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா how much work is done by air friction? how much work is done by air friction? இதுதான் क्वेश्चन. எவ்வளவு work நடந்திருக்கு air frictionனால? air friction இங்க எவ்வளவு work பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் क्वेश्चन. ஓகே, இப்போ நான் முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அதை தான் இங்க நீங்க அப்ளை பண்ணணும்பா. ஆக்சுவலா இப்போ அந்த work energy theorem கூட விடுங்களேன், work energy theorem விட்டுருங்க. நார்மலா யோசிங்க, as per one dimension chapter படி சார் 20 மீட்டர்ல இருந்து ஒரு பாலை த்ரோ பண்ணா, ஒரு பாலை டிராப் பண்ணா கீழே வரும்போது என்ன ஆக்சுவலா என்ன வெலாசிட்டி வரும்? 20 மீட்டர்ல இருந்து ஒரு பாலை நீங்க டிராப் பண்ணா without air friction நீங்க கன்சிடர் பண்ணாம மேல இருந்து கீழே ஒரு பாலை நீங்க டிராப் பண்றீங்க. இப்போ கிரவுண்டுக்கு வரும்போது அதோட வெலாசிட்டி என்னமா இருக்கணும்? √2gh, அதாவது 2 into gravity வந்து 10 into height வந்து 20. கரெக்ட்டா? so 2 2s are 4 into 400 அப்படினா எவ்வளவு? 20 meter per second velocity தான் சார் வரணும். கிரவுண்டுக்கு வந்து சேரும்போது 20 meter per second தான வரணும். ஆனா இங்க பாருங்க, இந்த சம்ல என்ன சொல்றாங்க? 10 meter per second தான் வந்திருக்கு. ரீசன் சார், 0ல டிராப் பண்ண பால் 20 மீட்டர் தாண்டும் போது 20 மீட்டர் per second velocity அட்டைன் பண்ணிருக்கணும். அதுக்கு பதிலா இவரு 10 மீட்டர் per second தான் வந்திருக்காரு. அப்படினா என்ன அர்த்தம்? இந்த மாஸ் மேல இருந்து கீழ வரும்போது there is air friction. ஏர் என்ன பண்ணிருக்கு? அதோட velocity decrease பண்ணுமா? it is very similar to ஒரு மாஸ் இந்த பக்கம் மூவ் ஆகும்போது velocity கெயின் பண்றதுக்கு பதிலா velocity லாஸ்ட் ஆயிருக்கு சார். நம்ம முன்னாடி பார்த்த கான்செப்ட் மாதிரி தான். ஓகேவா? இட்ஸ் சிமிலர் டு தி previous கேஸ். ஓகே, பட் இங்க ஆக்ஸலரேஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. பட் இங்க ஆக்ஸலரேஷன் இஸ் டியூ டு எர்த் வந்து ஆக்ஸலரேஷன் கொடுக்குது. கரெக்ட்டா? இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணுங்க. மேல இருந்து ஒரு மாஸ் கீழ வந்தா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் என்ன? ஒரு மாஸ் மேல இருந்து கீழ வந்தா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் சார், மேல இருக்கிற பொட்டன்ஷியல் இஸ் u initial, கீழ வர்றது u final. this u initial u final is equals to what? u initial u final is equals to what? work done due to conservative force. பாத்தமா? work done due to conservative force is u initial minus u final. u initial என்ன? mgh.
m என்னது m வந்து 4 kg, gravity வந்து 10 into the height is 20 meter minus u final. sir final na ground க்கு வந்துருச்சு, ground க்கு வரும்போது potential என்ன 0, which means 4 into 2 8 into 100, you know it is 800 joule. Change in potential is change in potential energy or work done by the earth. earth இப்போ இவர் மேல பண்ணி இருக்கிற work 800 joule. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல kinetic energy என்ன? kinetic energy at initial is 0. ஏனா நீங்க drop பண்றீங்க, initial velocity 0, so kinetic energy at initial is 0. இதே இந்த mass ground க்கு வந்து சேரும்போது இந்த இடத்துல இருக்கிற kinetic energy of m வந்து 4 kg, then the velocity is 10, so அதனால 10 square of mv square, கரெக்ட்டா? so இது கேன்சல் பண்ணா 2 ஆகும், 10 square னா 100, இது 2, so 200 joule, right? change in kinetic energy is 200 joule, change in potential energy is 800 joule, right? இப்போ எவ்வளவு ஜூல் டிஃபரன்ஸ் வருது ரெண்டு பேத்துக்கும்? there is 600 joule. சார் இந்த 600 ஜூல யார் செஞ்சிருப்பா? இந்த work done எப்படி காணாம போயிருக்கும் அப்படினா it is because of air friction. okay, so the work done, listen, so the work done due to air friction is equals to work done due to air friction. let நான் சொன்ன ரூலை அப்ளை பண்ணுங்க. work done, net work done is equals to work done due to conservative force plus work done due to resistive force. net work done na change in kinetic energy, change in kinetic energy, final kinetic energy minus initial kinetic energy is equals to 200 minus 0 is equals to change in conservative force. conservative force to the work done is equal, it is equals to 800 plus work done due to resistive force. இதுதான் நான் சொன்னேன் work energy theorem. okay, total energy theorem, கரெக்ட்டா? right. இப்போ இந்த plus 800 இந்த பக்கம் வந்தா minus 800 வருமா? so work done due to resistive force is equals to 200 minus 0 na it is 200, so 200 minus 800, okay, so it is 600 joule. so air friction என்ன work சார் பண்ணிருக்கும் அப்படினா நெகட்டிவ் work பண்ணிருக்கும், அதனால தான் நெகட்டிவ் சிம்பல். எவ்வளவு ஜூலுக்கு work பண்ணிருக்கும் அப்படினா 600 ஜூலுக்கு work பண்ணிருக்கும். இந்த 600 ஜூல் நெகட்டிவ் work இந்த மாஸ் மேல நடந்ததனால தான் 20 meter per second velocity வர வேண்டிய இடத்துல வெறும் 10 meter per second velocity வந்திருக்கு. is this clear? so நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட். total energy theorem அப்படினா work done due to net force, அதாவது work done change in kinetic energy. net force என்ன? change in kinetic energy. so the change in kinetic energy is equals to work done due to conservative force. sir இந்த சிச்சுவேஷன்ல conservative force gravitation தான், அதனால gravitation force கொடுக்கிற conservative force எதுக்கு equal? the work done due to conservative force is equals to initial potential energy minus final potential energy. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இத மாத்திடாத. change in kinetic energy க்கு மட்டும் தான் final kinetic minus initial kinetic. இதுவே work energy theorem 2 என்ன சொல்லுது? work done due to conservative force is equals to initial potential minus final potential. okay, work energy theorem 2 is initial potential minus final potential. work energy theorem 1 is final kinetic energy minus initial kinetic energy. is this clear? இது புரிஞ்சுதா? so add பண்ணியிருக்கிற work done is minus 600 joule. இதுல இந்த பாயிண்ட்க்கு பேரு தான் எனர்ஜி கன்சர்வேஷன் தியரம், டோட்டல் எனர்ஜி கன்சர்வேஷன் தியரம். ஓகேவா? இந்த மூணு தியரமை எப்படி யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சுதா? இந்த மூணு தியரம்க்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ். ரைட். Next போலாமா? Shall I move to next? Great. Next concept. So இது வந்து total conservation energy இருக்கு இல்லையா? அத பத்தி ஒரு சின்ன பாயிண்ட். ரைட்? So இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுவும் சில டைம் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இது கிரவுண்ட்ல இருக்குப்பா. இது கிரவுண்ட்ல. இது A தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது நான் டிராப் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. டிராப்னா என்ன அர்த்தம்? u is 0 வா? drop means u is 0. So இந்த பாயிண்ட்ல என்ன எனர்ஜி சார் இருக்கும் அப்படினா the kinetic energy is equals to velocity 0 இல்லையா? அப்போ half m into 0 ஸ்கொயர் போடுவீங்க. அப்படினா என்ன அர்த்தம்? 0 kinetic energy. சரி, இந்த இடத்துல பொட்டன்ஷியல் இருக்கா சார்? எஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்? m g into சார் எவ்வளவு ஹைட்ல இருக்காங்க? h ங்கற ஹைட்ல இருக்காங்க. இப்போ from the reference line, the mass is at h height. So mgh அப்படிங்கிறது potential energy at this a point. Okay, next point b. சார் இது எக்ஸாக்ட்டா சென்டர்ல நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு பாயிண்ட். இப்போ இந்த b ங்கற பாயிண்ட்ல என்னென்ன கைனெடிக் இருக்கும் சார் அப்படினா the kinetic energy is equals to half m into v square. For example இந்த இடத்துல இருக்கிற velocity v ன்னு வெச்சுக்கோங்களே. So half m v square. Okay வா? Then the potential energy இங்க என்ன இருக்கும்? From the reference line the mass is at h minus x. Okay வா? So the potential energy mg into h minus x ங்கிறது potential energy. Then at ground க்கு வரும்போது the velocity of the ball should be maximum. Okay வா? நமக்கு அது எவ்வளவு தெரியும்? எதுக்கு ஈக்குவல்? √2g h க்கு ஈக்குவலா இருக்கும் கிரவுண்ட டச் பண்ணும்போது. இதே இந்த இடத்துல வரும்போது velocity is equals to √2g x. சார் x தான் கவர் பண்ணிருக்காரு, அதனால √2g x ஆ இருக்கும். இங்க வரும்போது இருக்கிற கைனெடிக் you know velocity, இங்க வரும்போது velocity √2g h. ஏனா h கவர் பண்ணிட்டாரு, so √2g h. இங்க x கவர் பண்ணிருக்காரு, so √2g x. Anyways, the kinetic energy at this point இங்க வரும்போது எதுக்கு ஈக்குவல்? half m into v square. v வந்து √2g h the whole square. Anyways, you can take it as √2g h = 2g h ஐ எடுத்துக்கலாம். ஓகேவா? Then the potential energy என்ன? இப்போ ரெஃபரன்ஸ் லைன் மேலயே இருக்கு சார். there is no height between reference line to the mass. So mg into 0. ஓகேவா? இதுதான் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இருக்கிற கைனெடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் டோட்டல் எனர்ஜி இதெல்லாம். இப்போ டோட்டல் எனர்ஜி ஆர் மெக்கானிக்கல் எனர்ஜின்னு வெச்சுக்கோங்க. அப்படினா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்கிற கைனெடிக்கையும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஆட் பண்ணீங்கனா அதுதான் டோட்டல் எனர்ஜி ஆர் மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்போ இங்க kinetic energy எதுக்கு ஈக்குவல்? half m into 0 square anyway 0, kinetic energy 0 plus potential energy mgh க்கு ஈக்குவலா? So total energy at first point is mgh. கரெக்ட்டா? இப்போ இந்த பாயிண்ட்ல எவ்வளவு சார் எனர்ஜி இருக்கும் அப்படினா again the total energy is equals to இங்க half m into v square. சார் v எதுக்கு ஈக்குவல்? √2g x க்கு ஈக்குவல். So √2g x ஸ்கொயர் பண்ணீங்கனா it is 2gx. Okay, plus mg into h minus x. Now the 2 and 2 will cancel, so mgx plus mgh minus mgx. Now plus mgx minus mgx will cancel, so the again total energy is mgh. Sir, total energy is always constant. Total energy is always constant. இங்க இருக்கிற டோட்டல் எனர்ஜியும் அதுக்கு அடுத்து இருக்கிற எந்த பாயிண்ட்ல வேணும், இப்போ இங்க இருக்கிற டோட்டல் எனர்ஜி, இங்க இருக்கிற டோட்டல் எனர்ஜி, இங்க எல்லா இடத்துலயுமே the total energy is constant. எதுக்கு ஈக்குவலா சார் இருக்கும்னா either mgh ஆவும் இருக்கலாம் or half m v square the final velocity square க்கு ஈக்குவல் ஆவும் இருக்கலாம். So 1 minute. Okay, fine. So final kinetic energy இல்லையா, இதுவும் same total energy mgh க்கு தான் ஈக்குவல். இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல half mgh ல 2 will cancel. இங்க potential energy is 0. So the total kinetic energy at final point is equals to mgh plus 0. Okay, this mgh is nothing but half mv square. Sir, half mv square பதிலா half mv square க்கு பதிலா தான் 2gh போட்டீங்க. So this is nothing but half m into v square. Right? Is this clear? Any doubts? So the total energy at any point
is always constant. Okay, இங்க இருக்கிற total energy-யும் இங்க இருக்கிற total energy, இங்க இருக்கிற total energy, at any point the total energy is conserved. Okay, the total energy is constant. But என்ன சார் changes வரும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருக்க total energy குள்ள kinetic 0வா இருந்து potential maximum-ஆ இருந்துச்சு. ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு total energy கிடைச்சது. அதே அடுத்த பாயிண்ட்க்கு போகும்போது kinetic energy ஒரு அமௌண்ட் இருக்கு, potential energy வேற ஒரு அமௌண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் kinetic energy இப்போ ஒருவேளை 30% இருக்குன்னா potential 70% இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணினா மறுபடியும் 100% ஆஃப் total energy. இங்க வரும்போது 100%மே பொட்டன்ஷியலா இருக்கு, 0% கைனடிக்கா இருந்துச்சு. So 0 plus 100 again 100% total energy. So at all point the total energy is 100%. But அந்த 100% குள்ள இருக்கிற kinetic potential என்ன பண்ணுவாங்க அப்படினா 1090, 1585, 2070 இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா? இதே மாஸ் மேல இருந்து கீழ வர kinetic energy will increase. ஓகே, கீழ வரும்போது the kinetic energy will getting increase. kinetic energy அதிகமாயிட்டே போகும். இங்க பாருங்க 0வா இருந்தது, இங்க வரும்போது half m 2gx அதாவது mgx ஆ மாறுச்சு. கீழ போகும்போது mgh ஆவே மாறிடுச்சு. சோ கீழ போக kinetic energy increase ஆகும், கீழ போக potential energy என்ன ஆகும்? decrease ஆகும். இதுக்கு vice versa. மேல இருந்த பால் கீழ வரதுக்கு பதிலா கீழ இருந்து மேல போட்டீங்கன்னா இனிஷியலா kinetic energy is maximum, potential energy is 0. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் kinetic energy கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், potential energy increase ஆயிருக்கும். அப்ப என்ன விஷயம் அப்படினா எவ்வளவு kinetic energy குறையுதோ அவ்வளவு potential increase ஆகும். இல்லனா எவ்வளவு potential குறையுதோ அவ்வளவு kinetic increase ஆகும். Clear? 20 joule potential decrease ஆச்சுனா அப்ப ஆட்டோமேட்டிக்கா 20 joule kineticல increase ஆயிருக்குன்னு அர்த்தம். Okay, the increase or decrease in kinetic is nothing but increase or decrease in potential. Keep this in mind. Right? The loss of kinetic is nothing but gain of potential, or the gain of kinetic is nothing but loss of potential. இது புரிஞ்சுதா? Is this clear? Right? Any other doubts? Yes. Okay guys, then tomorrow we will see on the next topic. Okay va? Right? நாளைக்கு நம்ம இதுக்கு ரெலவெண்டா இருக்கிற ப்ராப்ளம்ஸும் vertical circular motion and pendulum பார்க்கலாம். Right? Shall I move? ஏன்னா chat ரொம்ப கம்மியாயிடுச்சு நம்மளதுல. யார் பாது PW வித்யா பீட் கோரக்பூர் சார் IIT in ho அதென்ன ho bye guys, bye கேசவன், இன்னைக்கு bye சொல்லிட்டு தான் போறேன் எல்லாத்துக்கும். ஓகேவா? Okay, for Vidya Peeth Gorakhpur, I am not IITian, but I can teach more than an IITian. Okay? Bye guys, we'll see you on the tomorrow session. Okay va? Right.